நான் எங்கே வந்தேன்? மலையானூர் எல்லையிலே வல்லாத பார்வையானா அப்படி கனகவல்லி இறந்த பிறகு அந்நாட்டிலே எரிக்க கூடாது என்று அவனுடைய ஆடை ஆபரணம் எல்லாம் பறித்து திருவோடு கொடுத்து இந்த நாட்டுக்கு அப்புறமாக சென்று சுடுகாட்டிலே எரிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு சுடுகாடு என்னும் இடுகாட்டிலே எப்படி வைத்தார் தீயை கொளுத்தி இவ்வுலகிலே தாசியின் வார்த்தையை கேட்டு இந்த பாவத்தை செய்து விட்டானே இறைவா ஈசா என்று அவர் தீயை வைத்து கொளுத்தினார் அந்த கனகவல்லிக்கு. அப்படி கனகவல்லி வயதானது பற்றி வெறியும் நேரத்திலே அந்த அனல் எல்லாம் என் தேகம் எல்லாம் பட்டு கருமாதியாக குபீர் நான் காலியடா
பாவம் வாயில முட்டா அட அறிகட்டவன் எனக்கு 2 பாட்டு சேர்த்து அப்படியே முடிச்சு பாட்டியா அதான் உங்க பாட்டு தற்போது நோக்கி வந்திருக்கும் ஆசாமி இன்னார் யார் இனி யார் என்று தெரியாமல் அகடபடமான நாவினால் வாவார்த்தை ஆடுகிறான். இன்னும் 4 மணிக்கு வந்து தெரியாது ஒற்றை கழுதையாக மடித்து விடுவான் சாக்கரதி. குருவே படிக்கிட்டு படி பொட்டை கைதியை படிக்காத அதான் ரொம்ப வேதனை ஒரு கடா கைதியை படிச்சு விடு இதான் நீ புடி போடு போடி ஆஹா நீ அப்படி புடி போடு நீ நினைக்கிறா கேக்கலையாப்பா உடம்புக்காக மரியாதையா மடியா அவசரப்பட்டு வார்த்தை உடம்புக்காக மரியாதை கம்மன் கலப்பி விடுறாரு என்ன இத்தாதி சமூக நோக்கி வந்திருக்கும் பொழுது இன்னார் யார் இனி யார் யார் என்ற விளக்கம் யாதாகலாம் தெரியுமா? ஏய், என் தந்தையாகிய நான்முக பிரம்மனுக்கும் என் தாயாகிய கலைவாணிக்கும் ஒப்பற்ற புதல்வனாக பிறந்து எனது அபிதானம் திருடுவாக தஞ்சாரி நாரதமகா மணிமன் என்று இருப்பார்கள். ஓ நீதான் அந்த நாதேருன்றாங்க நீதான் பழகுறீ அவர் சொல்றாரு என்னடா அர்த்தம் ஒண்ணுமே வறுப்பு இருக்கின்றான் சொன்னாரே கம்மி இருந்தா ஒத்த போட்டுவா சரி விடு ஓ அப்படி நிக்க கண்டாவளம் என்ன வேலை என்று தெரியுமா? நிறைய வேலை இருக்குது நிறைய வேலை என்ன நீ வேற மழை வர சாராங்க கொண்டாடி அதை பாக்கெட் கட்டி விற்கிறான் ஏய் நல்ல நாள் தேவை நல்லா குறைக்கிற மாரி கேட்டாங்கன்னா தூக்கி அந்த நிக்க வச்சிருந்தேன் காலையில் எழுந்து குளித்து நாமலட்சங்களை முடித்து முதலாக எங்கேயாயும் சென்று ஒரு இடத்தில் கலகத்தை புரிய வேண்டும். ஆமா அப்படி கலகம் செய்ய மறுத்தார் மறுத்தானா சின்னம் சிறு வயதிலே அஷ்ட ரிஷிகளார் யமுனா கங்கை காவேரி என்று சொல்லக்கூடிய நதியிலே தர்ப்பணம் கொடுப்பதை பார்த்து தெரியாதனமாக செய்ததனால் இப்பொழுது விளைவுகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் கொடுத்த சாபம் இல்லையா? ஆமா, நீ அனுபவித்து ஆக வேண்டும். ஆகையினாலே காலையில் எடுத்து காலைக்கிழமை முடித்து ஏறாக எங்கு சென்றேன்? கைலாயம் சென்றடைந்தேன். கைலாயம் கைலாயத்தில் யார் இருக்கா? பறந்து ஓட்டுறான் புரியுதா? நான் சொன்னா பரமசிவருக்கு இருக்க மாட்டேன். பரமக்கடவுள் இருக்கின்றாரு. கல்லுக்குள் இருக்கின்ற தேரைக்கும் முட்டைக்குள் இருக்கின்ற கருவிற்கும் யானை முதல் எறும்புக்களை 8000 ஜீவராசிகளுக்கும் படியளக்க கடிக முக்கன் படைத்த பரமக்கடவுளும் பாட்டியாகி பார்வதாதேவியும் இருக்காங்க. அங்கு சென்று நல்லாசை பெற்று கழகத்திற்கு வழியே கிடைக்குமா என்று பார்த்தேன். அங்கும் கழகத்திற்கு வழிபலம். ஆமா, பிறகு அங்க போனேன். அங்கு சென்று வைகுந்தம் சென்றடைந்தி. வைகுந்தம் வைகுந்தத்தில் யாருக்கா? சீம நாராயணமூர்த்தி. ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி. அது நித்தி அம்மா பொறுப்பா சொல்லி கிடக்கணுமா? ஸ்ரீமன் என்ன அதில் இருக்கட்டும். அது மாதிரியா ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி. ஸ்ரீம நாராயணமூர்த்தி பாட்டியாகி லட்சுமி தேவியினுடைய பாதத்தை மணிந்தே நல்லாசை பெற்று அங்க பத்தியா எங்காகிலும் கழகத்திற்கு வழி கிடைக்கும் என்று பார்த்தி அங்க அங்கும் கழகத்திற்கு வழி கிடைக்கவில்லை. அப்புறம் அங்கிருந்து எங்கு சென்றேன்? எங்க ஒண்ணா சத்தியலோகம் சென்றடைந்தி. சரி சத்தியலோகத்தில் யார் இருக்கா? உங்க தந்தை தாய்க்கிறாங்க. தாய் தந்தை கேட்போம். அங்கு சென்று கழகத்திற்கு வேதாயம் வழி கிடைக்கும் என்று கேட்டால் அங்கும் வழி கிடைக்கவில்லை. இன்றைய தினம் நம்முடைய சிறந்த புத்தி வேண்டும் அல்லவா? ஆமா இதை வச்சுடுங்க. அப்படி இருந்தாலும் எங்க நாராயணன் உலகத்தில் இருக்கக்கூடிய மாநில பறவைகள் போல் கிடையாது. நான் எப்படிப்பட்ட ஆசாமி எனக்கு தெரியுமா? என்ன சாமி அட நரத்திரை 30 ஆ
நரை என்றால் எனக்கு தெரியுமா? தெரியாது எனக்கு. வெட்டிக்கார கேட்டுப்பார். வெட்டிக்கார ஒண்ணு வேணா நீங்களே பேசுறீங்க. நிறைய மூக்கு சாக்காடுன்னு தெரியும் வேணா. ஏய் ஓ நரை என்றால் பிறந்தது முதல் இறக்கும் வரை ரோமங்கள் நடக்காதிருப்பது. அதான் கண்ணாடி. திரை என்றால் பிறந்தது முதல் இறக்கும் வரை நேத்திர பார்வை குறையாமல் இருப்பது. பிடி என்றால் பிறந்தது முதல் இறக்கும் வரை நோய் நொடி இல்லாமல் இருப்பது. சாக்காடு என்றால் சாகின்பதே கிடையாது. அப்படிப்பட்ட சஞ்சாரியாக நான் வாழ்ந்து வருகிறேன் என்று கலகத்திற்கு வழி செய்து வச்சுதான் நாம் சிரம் பிடித்து விட கொடுத்து சாப்பிட என்ன கொடுத்து தக்கன் கொடுத்து சாப்பிடுமாச்சு. அதனால என் மூளைக்கு வேலை கொடுத்து நானா கழகத்தை செய்ய இந்த உட்காரலாமா போய் சேர்ந்து இல்ல வா வா போய் வந்துடலாம். வந்துச்சு சொன்னியா? சரி அப்படியே இருக்கட்டும். இதோ பாரு மழை யாருக்கு வந்தது? மழை யாருக்கு வந்துச்சு ஜலம் ஒண்ணாங்க கம்மியா மழை உனக்கு வச்சு ஜலம் நாங்க ஒண்ணும் ஜலம் அதே கலாய்க்கார ஓட்டி அடிச்சுக்கிறான். ஓ துண்டி கீ வச்சுக்கிறான் போலுக்குதே. நானே ஒரு கழகத்தை என்று ஒப்பந்தம் செய்து 300 தேவர்களை எல்லாம் அடி என்று அடித்து சிறையில் அடைக்கும்படி செய்யணும். தேவர்கள் போற மொத்த பேரும். ஆமா. அதனாலே இப்பொழுது நாம் எங்க போனோம் தெரியுமா? எங்க போனோம்? பூலோக நாடு ஏற்காடு செல்ல வேண்டும். ஆதிசக்தியாகிய பாட்டி வேப்பமரத்தடியிலே ஏற்காட்டிலே வந்திருக்கிறாங்க. மக்களை கார்பணம் செய்வதும் அனைத்து வேலைகளையும் மக்கள் குறைய நீர்ப்பதும் என்று அமர்ந்து காத்து கொண்டிருக்காங்க. அந்த இடத்துல சென்று லகுவாக திரி வச்சு விட்டுறலாம் ஆடிட்டு போய். அதனால சீக்கிரமாக சென்று காலமடம் காலத்தால் ஏற்காடு போன கெட்டு பாஞ்சு வரையா புறப்படு. சென்று பச்சை மிளகா எப்படி பக்குவப்படுத்தணும் அதே பக்குவப்படுத்தினாதான் சாப்பிட முடியும். இல்லைனாக்கா சாப்பிட முடியாது காரம். அதனால சென்று என்ன பண்ற கல்ல உள்ள மற்ற பேரன் கல்ல உள்ளம் திருநோக சஞ்சாரி தன்னை பார்க்கும் பொருட்டாக வந்திருக்கிறான். வர சொல்லட்டுமா இல்ல போ சொல்லட்டுமா? சொல்லிட்டு வருவேன் நானு. ஆமா அம்மா தாயே பத்தியா பாடி என்ன நான் பத்தியா பாடி பதில் அரிசி ஆவாதுடா. சரியான கோவத்துக்கு பாட்டி. அதான்டா சொல்லணும். ஆமா பச்சை மிளகானா பச்சை மிளகா தான். அத என்ன பண்ண தெரியுமா? 10 வைக்கிற விதமா 10 வருஷமா எரிஞ்சு போயிந்து ஓடி எரிஞ்சு ஓடும். நீ என்ன ஓடிட்டான்? அத நீயே பக்கமா போய் பாருன்ற நான். நீ சொல்லலையா? இல்லையே. ஐயன் சொன்னவன தான் கோவத்தை ஏமால காட்டுது. மறுபடியும் போடா போடா போடா. அம்மா தாயே உங்களுடைய பேரன் நாரத மகாமுனி வந்துக்கிறாரு. வர சொல்றோம் போக சொல்லட்டுமா? வர சொல்லு குருவே. பாட்டி வர சொல்லிச்சு. பாட்டி வேற தாயே கருமாரி பாட்டி
மக்களுக்கு திருலோக சஞ்சாரியாக நாரத மகாமுனிவர் கரம் கொடுத்து சிரவணங்கி அநேக நமஸ்காரம். பாதம் பணிந்த பெரும் பாதத்தை பணிந்தபடியால் சுக சாமத்தோடு வாழ வேண்டும். எழுந்திரப்பா. ஆகட்டும். இந்த பேர நாரதா கனகாபுரி நாட்டிலும் கண்ணியா பேர நாரதா கனக மகாராஜாவிற்கும் கனகவல்லிக்கும் அருமாரியாக பிறந்து இதோ இருக்கும் வேப்ப மரத்தை அடியில் அமர்ந்து மக்களை காத்து வரம்பளித்து வருகிறேன். இங்க என்ன வேலை பேர உனக்கு? உனக்கு எங்கும் கலகம் கிடைக்கவில்லையா? நாராயணம் 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 நமச்சிவாயம். பாட்டு திருலோகங்களையும் சுற்றி வந்தேன் பாட்டு. தன்னை பார்க்க வேண்டும் என்று வரலாம் என்று நினைக்கும் பொழுது கலகத்தை ஒப்பனம் செய்ய வந்துவிட்டாய் என்று கூறுகிறாய். திருவாயால் உரைக்கலாமா? வந்த காரணம் என்ன? கலகம் ஒன்றும் இல்லை. அனைவரும் உருவுலக மக்கள் எல்லாம் உரைக்கிறார். ஆனாலும் என்னை அந்த வாயால் சொல்லிட்டாயம்மா. பிறகு இங்க என்ன வேலை உனக்கு? சரி, எதற்காக இந்த வேட்பாட்டில் அமர்ந்திருக்கிற? மக்களை காத்து வரமளித்து வருகிறான் பாரா. இல்ல பாட்டி வேற என்னவென்று சொல்வேன். பாட்டியாரே பாட்டி பாட்டி நினைச்சுக்குது. உலக மக்கள் எல்லாம் நாம் தான் காபந்தம் செய்கிறோம். அம்மா தான் காப்பாத்தீங்க. அதான நான் நினைச்சேன். ஆனா வரும்போது என்ன நடந்தது? செவி நான் கேட்டது என் செவியே புடிக்கு கூடும்போது ஆமா யாரு என்ன உரைத்தது? பாட்டி அவர் வரம் பெற்று வரம் கொடுக்கக்கூடிய ஆசாமி யாரு? வர்ணம் கொடுக்கக்கூடிய ஆசாமி நான் தாண்டா. நமோ நாராயணன் நாராயணன் என்ன நடந்தது? நீ வர கொடுக்கறா? கர்ணா தேவர் மூவர் காலம் குடகண்ண செய்தாரே. அவன் தேவர் மூவர்களை என்ன குறை செய்தார்? அவரை ஏன் வாயில் வந்தவர் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறாய்? பாட்டி கர்ணா வரம் கொடுக்க முக்கன் படைத்த பரமன் இருக்க நாராயணன் இருக்க படைக்க பிரம்மன் இருக்க ஒரு பொம்பளை ஒரு பொட்டசி சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். உண்மைதான். நம் கம்மன் கோயில் அந்த வம்பு இல்லையே. உரைத்தவர் யார்? அப்படி இல்லப்பா. பிற்காலத்திலே எனக்கு தெரிந்தது பாண்டிக்கு தெரிஞ்சு வச்சுக்கோ. நாரதனுக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்லலையே. அந்த குறை நம்ம மீது வரக்கூடாது. பாட்டி அதனால சொல்லிட்டு போலான்னு வந்தேன். பெண்ணானவள் அதுல ஒரு சிறுவான வார்த்தை. என்ன வார்த்தை உரைத்தார்கள்? பொம்பளை கூவி பொய்து வெடியுமா? உண்மைதான் அது. அந்த மாரி அந்த காதல கேட்டா சொல்லாம வந்தேன்.
அது சொல்லிச்சு பாப்பேன் பாத்தீங்க சொல்லியா அதுவும் பாட்டி வேண்டாம். அனைத்தையும் காக்கக்கூடிய சக்தியும் அடக்கக்கூடிய சக்தியும் பொறுக்கக்கூடிய சக்தியும் யாருக்கு? பெண்களுக்கு உண்டு. தங்களுக்கு உண்டு. தங்களுக்கு அதான் பெண்களுக்கு உண்டு. ஆமா. ஆகையினாலே நீ உலகமாதா மூர்த்தியில் ஏதாவது சொல்லிட்டு போயிடான். இந்த காதல வாங்கி காதல விட்டு அதான் சொல்றேன். இந்த உலக உட்பணமும் மும்மூர்த்தி தேவர்களும் முத்தொழிலும் செய்வதற்காக என்னால் அவதரிக்கப்பட்டவர். என் தேவர் மூவரும் நான் தான் பெரிய கடவுள், நான் தான் பெரிய கடவுள் என்று அகம் கொண்டு ஆடுகிறார்களா? அதெல்லாம் ஆடுறாங்க. நான் ஏன் சொல்லு? அவர்களுடைய மதத்தை நான் நடக்கிறேன். சொல்லு. நான் ஆடுறாங்க நம்பியா சொல்லணும் நம்பு. அவர்களுடைய மதத்தை நான் நடக்குகிறேன். ஆனா பாட்டி ஏய், சின்ன வச்சு வச்சு கீச்சு வச்சா பெரிய எல்லாம் போய் எரிஞ்சு விடும். ஆதி நாயகன் ஒரு அர்த்தமாக இந்த வேர்க்காட்டிலே அமர்ந்து மக்களை காத்து வருகிறேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தேவர்கள். ஆதிலே பிரம்மன் சிரசை பரமன் கொழியே அந்த கபாலமானது பரமன் கையை பற்றி கொண்டது. பிறகு வைகுண்ட வாசலால் உதிர சாதம் இறைக்கப்பட்டு என் கருத்தை பற்றி கொண்டது. அதன் பிறகு அந்த கபாலத்தை மயிலாப்பூர் கபால தோட்டத்தில் புதைத்து வைத்திருக்கிறேன். அந்த கபாலத்திற்கு உயிர் கொடுத்து அந்த கபாலத்திற்கு உயிர் கொடுத்து கபால நாட்டுகளை வர வைக்கிறேன். அவர்களின் மதத்தை அழைக்கிறேன். நீ சென்று வா.